வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ சாகித்ய அகாடமியை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டே இருக்காங்க. அது குரூப் 1 எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை குரூப் 2, குரூப் 4, SIPC எல்லாத்துலேயுமே இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஃபுல்லாகவே இன்னைக்கு பார்ப்போம். நிறுவப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்னா 1954 மார்ச் 12 நிறுவியிருக்காங்க. இந்தியாவோட 2வது மிக உயரிய இலக்கிய விருதா சொல்றாங்க. அப்ப முதல் விருது எது, உயரிய முதல் விருது எது அப்படின்னா ஞானபீட விருது. இதுல இருந்து என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, ஞானபீட விருது பெற்ற தமிழர்கள் 2 பேர் தான். ஒருத்தர் அகிலன், இன்னொருத்தர் ஜெயகாந்தன். இந்த 2 பேர் மட்டும்தான் ஞானபீட விருது பெற்ற தமிழர்கள். 2 பேர் இப்போ வரைக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்ல இது கேட்பாங்க. வருஷம் யாரு வாங்கிட்டு இருக்காங்கிறத கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பாங்க. தமிழர்கள் யாருன்னா அகிலன், ஜெயகாந்தன். அகிலன் சித்திரப்பாவைங்கிற நூலுக்காக வாங்கியிருப்பாரு, ஜெயகாந்தன் இலக்கிய பங்களிப்புக்காக வாங்கியிருப்பாரு. இப்ப சாகித்ய அகாடமிக்குள்ள வாங்க. சாகித்ய அகாடமி எதுக்கு கொடுக்குறாங்க, அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்திய மொழிகளில் இலக்கிய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக, ஒண்ணு சிறந்த இலக்கியங்களை பாராட்டுறதுக்காக. ஸோ இதுதான் நோக்கம். எதுக்காக கொடுக்குறாங்கன்னா இதுக்காக தான் கொடுக்குறாங்க. ஸோ 54 பிளான் பண்றாங்க, 55 கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. முதல்ல சாகித்ய அகாடமி எந்த வருஷம் கொடுக்குறாங்கன்னா 1955. தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்த சாகித்ய அகாடமி விருது எத்தனை மொழிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம பாலிட்டியில படிச்சிருப்பீங்க, 8வது அட்டவணையில் இருக்கும். ஸோ அபிஷியல் லாங்குவேஜ் எத்தனை அப்படின்னா 22. அந்த அலுவல் மொழி 22க்கு கொடுக்குறாங்க. அது இல்லாம ஆங்கிலத்துக்கும் ராஜஸ்தானிக்கும் கொடுக்குறாங்க. இப்போ மொத்தம் எத்தனை மொழிக்கு சாகித்ய அகாடமி கொடுக்குறாங்க அப்படின்னா 24 மொழியோட இலக்கியத்துக்கு சாகித்ய அகாடமி கொடுக்குறாங்க. இது கேள்வி கேட்டிருக்காங்க. பரிசு தொகை 50,000. இதுல இருந்து கேள்வி வருமானு தெரியல, ஒரு எக்ஸ்ட்ரா தகவலுக்காக வச்சுக்கோங்க. ஏன்னா அது கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் 1954 ஆரம்பிக்கும் போது ஒரு அமௌண்டா இருந்திருக்கும், இப்போ இது மாறி இருக்கும். முதல்ல வாங்கின, அதாவது 1955 முதல்ல கொடுக்குறாங்கல்ல, அப்ப வாங்கின எழுத்தாளர் யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் இன்பங்கிற நூலுக்காக முதல்ல சாகித்ய அகாடமி வாங்கிட்டாரு. அடுத்து தமிழ் மொழியில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் யார் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன். இவங்க முக்கியமான ஆளு. சாகித்ய அகாடமியை 2 வாட்டி வாங்கியிருப்பாங்க. அதுல முக்கியமா ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். என்னென்ன அப்படின்னா, அந்த அட்டவணை பார்க்கறதுக்கு முன்னாடி சிறந்த எழுத்தாளர் முதல்ல யார் வாங்கியிருப்பான்னா ராபி சேதுப்பிள்ளை வாங்கியிருப்பாரு. முதல் பெண் யார் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன். 2 முறை சாகித்ய விருது வாங்கினது யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம். அடுத்து சாகித்ய அகாடமி வழங்கும் வேற விருதுகள் என்னென்ன விருதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, பாஷா சம்மன் அப்படிங்கிற ஒரு விருது கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னா, முன்னாடியே பார்த்தோம் 24 மொழிக்கு கொடுக்குறாங்க, சாகித்ய அகாடமி கொடுக்குறாங்க. அந்த 24 அங்கீகரிக்கப்பட்ட மொழி இல்லாம மற்ற மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை பார்த்து அதோட பங்களிப்புக்காக கொடுக்கறதா இந்த பாஷா சம்மன் ஒண்ணு. அடுத்து மொழிபெயர்ப்புக்காகவும் கொடுக்குறாங்க. வேற ஏதாவது இப்போ ஒரு மலையாளத்துல ஒரு நூல் எழுதியிருக்காங்க, அந்த நூலை வந்து தமிழ்ல பண்றாங்க. அப்படி மொழிபெயர்க்கும் போது அது சிறப்பா இருந்துச்சுன்னா அதுக்கும் இந்த சாகித்ய அகாடமி கொடுக்குறாங்க. அடுத்து யுவ புரஸ்கார்னு ஒரு அவார்டு, இது கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட கேட்பாங்க. 35 வயதுக்கு உட்பட்ட இளம் எழுத்தாளர்களுக்கு கொடுக்கறதா இந்த யுவ புரஸ்கார். இப்ப 2024 யாரு வாங்கியிருக்கா அப்படின்னா லோகேஷ் ரகுராம் வாங்கியிருக்காரு. என்ன சிறுகதைக்காக அப்படின்னா விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற சிறுகதைக்காக வாங்கியிருக்காரு. அடுத்து பால சாகித்ய புரஸ்கார். பாலன் அப்படின்னாலே குழந்தைகள் சொல்லுவோம். சிறார் இலக்கியத்திற்காக கொடுக்கப்பட்டது இந்த பால சாகித்ய புரஸ்கார் அவார்டு. இதுவும் இந்த சாகித்ய அகாடமி நிறுவனம் கொடுக்குது. 2024 யாரு வாங்கியிருக்கா அப்படின்னா யூமா வாசகி வாங்கியிருக்காங்க. என்ன சிறுகதைக்காகன்னா தன்வியின் பிறந்த நாள்ங்கிற ஒரு சிறுகதைக்காக வாங்கியிருக்காங்க. நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ல அவார்ட்ஸ்னே ஒரு டாபிக் இருக்கும், அதுல இதை விட நல்லா டெப்தாவே இருக்கும். இன்னைக்கு சாகித்ய அகாடமி பாக்குறதுனால இதுல ரொம்ப டெப்தா பேச போறது இல்ல. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிற மெட்டீரியல் படிச்சுக்கோங்க. சரி, 1954 பிளான் பண்ணி 55 கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க சாகித்ய அகாடமி. அதை எது முக்கியமானதோ அதை மட்டும் பார்ப்போம், ஒரு ஷார்ட்கட்டா பார்ப்போம். 1955 முதல்ல யார் வாங்கியிருக்கா அப்படின்னா, பிள்ளையா இருக்கும்போது தான் இன்பமா இருக்க முடியும். ஸோ பெருசா வளர்ந்துட்டோம் அப்படின்னம்னா வேலைக்கு போகணும், நிறைய கமிட்மெண்ட்லாம் வந்துடும். அதனால பிள்ளையா இருக்கும்போது இன்பமா இருந்துக்கலாம், பெருசானா இன்பம்லாம் கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ராபி சேதுப்பிள்ளை எந்த நூலுக்காக சாகித்ய விருது வாங்கியிருப்பாருன்னா தமிழ் என்பதுக்காக வாங்கியிருப்பாரு. அடுத்து கிருஷ்ணமூர்த்தி, கல்கின்னு இவரை சொல்லுவோம். இந்த கல்கி எந்த நூலுக்காக சாகித்ய விருது வாங்கியிருக்காரு அப்படின்னா அலையோசைக்காக வாங்கியிருக்காரு. ஸோ அலை அடிச்சாலும் கல்லு நகராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா தகவல் என்ன அப்படின்னா, கல்கி கிருஷ்ணமூர்த்தின்னு இங்க இருக்கு, பிராக்கெட்ல கல்கின்னு கொடுத்துருக்கோம். அப்ப கிருஷ்ணமூர்த்திங்கிற தன்னோட பெயரை திருவி கல்யாண சுந்தரனாரோட கவிதை மீது உள்ள, அவரோட பாடல்கள் மீது உள்ள பற்றுனால கல்கின்னு மாத்திக்குவார். அப்ப கல்யாண சுந்தரத்தில் இருக்கிற கல்லை எடுத்துக்குவாரு, அவரோட கீயை வச்சுக்கிறாரு. கல்கிங்கிறது இவரோட புனை பெயர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ராஜகோபாலாச்சாரியார் சக்கரவர்த்தி திருமகன்கிற ஒரு நூலுக்காக வாங்கியிருப்பாரு. இது ராமாயணத்திலிருந்து வந்தனால இது உரைநடை ராமாயணம்னு சொல்லுவாங்க.
மு வரதராசனார். இவர் எதுக்காக சாகித்ய விருது வாங்குறாருன்னா, மு வரதராசன் நம்ம எப்படி ஷார்ட்டா சொல்லுவோம், மு வான்னு சொல்லுவோம். இங்க விளக்கு இருக்கு. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, விளக்குல முட்டாம வான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அகிலாண்டம் வேங்கையின் மைந்தனுக்காக வாங்கியிருக்காரு. யாரு அகிலாண்டம்? அகிலன். வீடியோ ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். ஞானபீட விருது பெற்ற 2 தமிழ் எழுத்தாளர்கள், அகிலன் ஒருத்தர், ஜெயகாந்தன் ஒருத்தர். அவங்க ஞானபீடமும் வாங்கியிருப்பாங்க, சாகித்ய அகாடமியும் வாங்கியிருப்பாங்க. சாகித்ய அகாடமி எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னா, வேங்கையின் மைந்தன். வேங்கைங்கிறது ஒரு மரம், அகிலுங்கிறது ஒரு மரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆச்சாரியா ஸ்ரீ ராமானுஜர் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கிறாரு. ஸோ இப்போ இதுல இது ரிலேட் பண்ணி ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா தகவலா சொல்றேன். வைணவம் படிச்சிருப்பீங்க. வைணவத்துல ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர் இருப்பாங்கல்ல. ஸோ ஷார்ட்கட் கிடையாது, ஆச்சாரியா ஸ்ரீ ராமானுஜர் வச்சுக்கோங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா தகவல் என்ன அப்படின்னா, வைணவர்கள்ல நம்ம 12 பேர் ஆழ்வார்களை சொல்றோம். இந்த ஆழ்வார்களுக்கு அப்புறமா வைணவத்தை வளர்த்தவங்க யார் அப்படின்னா ஆச்சாரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆச்சாரியாஸ்ல ராமானுஜர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் முக்கியமான ஆள். நம்ம ஆண்டாள் திருப்பாவைய வேதம் அனைத்திற்கும் வித்துன்னு சொன்ன ஒரு ராமானுஜர் இருப்பாரு. அந்த கதையை ஞாபகம் வச்சு இதை எடுத்துக்கலாம். அடுத்து சிவஞானம், ஞானம் வள்ளலார். ஸோ நமக்கு வள்ளலார்னாலே நமக்கு நல்லா தெரியும், ஞான சபையை நிறுவி இருப்பாரு. அதை வச்சு கூட மனப்பாடம் பண்ணிக்கலாம். கேவி ஜெகநாதன். கேவினா யாரு? நம்ம இப்ப சிலபஸ்ல இருக்கக்கூடிய கீவா ஜெகநாதன் தான். ஜகம் அப்படின்னா உலகம். இப்ப ஜெகநாதன் வீரர் உலகம். சீனிவாச ராகவன் எதுக்காக வாங்கியிருப்பாரு? சீனி என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளை கலர்ல இருக்கும். சீனிவாச ராகவன் வெள்ளை பறவைக்காக வாங்கியிருக்காரு. பாரதிதாசன் பிசிராந்தையார். நம்ம படிச்சுட்டே இருந்திருப்போம். 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்ல, 12 வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்ல கேட்டே இருப்பாங்க. அடுத்து அழகா ஒரு வேலையை பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு கண்டிப்பா அன்பளிப்பு கிடைக்கும். அப்ப அழகிரிசாமி அன்பளிப்புங்கிற சிறுகதைக்காக சாகித்ய விருது வாங்கியிருக்காரு. சமுதாயத்துல பார்த்து தான் போகணும், சமுதாய வீதி பார்த்த சாரதி, சமுதாயத்துல பார்த்து தான் போகணும். இது கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்களுக்காக வாங்கியிருக்காரு. காந்தம் அப்படிங்கிறது ஒரு சில நேரம் இந்த பக்கம் ஓட்டு, ஒரு சில நேரம் அந்த பக்கம் ஓட்டு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சில நேரத்துல சில மாதிரி ஓட்டுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள். இதே ஆளு எதுக்காக வாங்கியிருப்பாரு? ஞானபீட விருது வாங்கியிருப்பாரு. தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர். இவங்கதான் முன்னாடியே சொன்னோம். முதல் பெண் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் யார் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன் தான். கேடி திருநாவுக்கரசு. தமிழ் உங்களை 10th புக்ல காத்தா திருநாவுக்கரசு கொடுத்திருப்பாங்க புக் பேக்ல. திருக்குறள் நீதி இலக்கியத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாரு. இவரும் கேள்வி கேட்டிருக்காங்க. இவர்கள் இன்னொரு கேள்வியும் கேட்டு வச்சிருப்பாங்க ஒரு பேரை வச்சு. அறம் என்பதற்கு 8 வகையான பொருள் உள்ளது என்று கூறியவர் யாருன்னா இந்த கேடி திருநாவுக்கரசு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திரா பார்த்த சாரதி, குருதி புனல். இதுவும் கேள்வி வந்திருக்கு. இந்த குருதி புனல்ங்கிற ஒரு டைட்டில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கூட ஒரு படம் நடிச்சிருப்பாரு. வள்ளிக்கண்ணன். புதுசா ஒருத்தர் வளர்ந்துட்டான் அப்படின்னா, அதாவது புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் இருக்கு. நான் அப்படி ஞாபகம் வச்சிருப்பேன் அப்படின்னா, புதுசா ஒருத்தர் வளர்ந்துட்டோம் அப்படின்னம்னா உடனே கொல்லிக்கண்ணை வச்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பேன். அப்ப புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும்னா வள்ளிக்கண்ணன். ஜானகிராமன் சக்தி வைத்தியம். கண்ணதாசன் சேரமான் காதலி. சேர தாண்டவம் அப்படிங்கிறது பாரதிதாசனோட நூல், ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. எம் ராமலிங்கம் புதிய உரைநடை. ஸ்கூல் புக்கில் இருக்கிற சாகித்யமே ரொம்ப ரொம்ப முக்கியம், படிச்சுக்கணும். PS ராமையா மணிக்கொடி காலம். மணி இல்லைன்னா ராமன் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆதவன் சுந்தரம் முதலில் இரவு வரும். முதல்ல இரவு வரும், அப்புறமா தான் ஆதவன் வரும். ஆதவன்னா சூரியன் நமக்கு தெரியும். இப்ப முதல்ல இரவு வரும், அப்புறமா ஆதவன் வரும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. குழந்தை சாமி வாழும் வள்ளுவம். குழந்தை தான் வாழும் சாமி ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை சாமி வாழும் வள்ளுவம். அதுக்கடுத்து லாசா ராமாமிர்தம் சிந்து நதி. சமுத்திரம் வேரில் பழுத்த பலா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சமுத்திரம் அப்படின்னா கடல். கடல்ல எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க வேரில் பழுத்த பலான் இருக்கு. இதை நான் எப்படி நம்ம நடைமுறையில பேசுமா, பிஞ்சிலேயே பழுத்துருச்சுன்னு சொல்லுவோம்ல, அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. பிஞ்சிலேயே பழுத்துருச்சு அப்படின்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கடல்லையும் நிறைய இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ராஜநாராயணன் கோபல்லபுரத்து மக்கள். நான் ராஜநாராயணன் அப்படிங்கிற ராஜநாகம் ஞாபகம் வச்சிருப்பேன். கோபல்லபுரம்ங்கிறது ஒரு கிராமப்புற ஊர் மாதிரி இருக்கு. ஸோ கிராமத்துல ராஜநாகம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். MV வெங்கடராமன் காதுகள். ஸோ வெங்கடாச்சலபதி திருப்பதியில் இருக்கக்கூடிய நம்ம பெருமாள் வெங்கடாச்சலபதி கூட பார்த்துக்கலாம். காது பெருசா இருக்கும். அதை வச்சு நீங்க காதுகள்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல ராமா ராமான்னு சொன்னா கூட அவன் காதுல விழுக மாட்டேதுன்னு சொல்லுவோம். அதையும் வச்சு வெங்கட்ராம் காதுகள். அடுத்து பொன்னீலன். இது யூனிட் 6ல கேட்டிருக்காங்க. பொன்னீலன் புதிய தரிசனத்துக்காக வாங்கியிருப்பாரு. பிரபஞ்சன் வானம் வசப்படும்ங்கிற நூலுக்காக சாகித்ய விருது வாங்கியிருக்காரு. அசோகமித்திரன். இது பிரபஞ்சன் வானம் ரெண்டுமே ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர். ஸோ அப்பானாலே சோகம். படிச்சியா, வேலைக்கு போனியா, என்ன பண்ற அப்படின்னு அப்பானாலே கேள்வி கேட்பாரு, கொஞ்சம் சோகமா இருக்கும்.
அப்பாவோட சிநேகிதர் அப்படின்னா அதை விட சோகம் அசோகன் ஞாபகம் வச்சுங்க. ஆனா மீனிங் இது கிடையாது, ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். அசோகமித்ரன் அப்பாவோட சிநேகிதர். அடுத்து தோப்பில் முகமது மீரான். சர்வீஸ் வாங்கிடுறீங்க, வேலை கிடைச்சிருச்சு, நல்லா போய் ஒரு தோப்புல ஒரு நாற்காலியை போட்டு சாஞ்சிட வேண்டிதான். தோப்பில் முகமது மீரான் சாய்வு நாற்காலிக்காக வாங்கியிருப்பாரு. கந்தசாமி விசாரணை கமிஷன் படமே அப்படிதான் இருக்கும், விக்ரம் நடிச்ச படம் அப்படிதான் இருக்கும். அப்துல் ரஹ்மான் ஆலாபனை. அப்துல்லா அப்படின்னு ஞாபகம் வச்சிருப்பேன், அப்துல் லா ஆலாபனை இதுக்காக வாங்கியிருப்பாரு. இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர்னு இவர் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அது இல்லாம இப்ப ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்துல் ரஹ்மானோட பாடல்கள் நூல்கள் எல்லாத்தையுமே நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சீசு செல்லப்பா சுதந்திர தாகம்ங்கிற நாவலுக்காக சாகித்ய விருது வாங்கியிருக்காரு. என்று தனியும் சுதந்திர தாகம் சொன்னது பாரதியார். சுதந்திர தாகம்ங்கிற நாவலுக்காக சாகித்ய விருது வாங்கினது யாருன்னா சீசு செல்லப்பா. சிற்பி பாலசுப்ரமணியம் ஒரு கிராமத்து நதி. இவர் தான் முன்னாடி பார்த்தோம், இருமுறை சாகித்ய விருது பெற்றவர் யாருன்னா இந்த சிற்பி பாலசுப்ரமணியம். ஒரு முறை எதுக்குன்னா கிராமத்து நதிங்கிற கவிதைக்காக வாங்கிட்டாரு. இன்னொரு முறை எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா, மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூல் அக்னி சாட்சின்னு இருக்கும், அதை தமிழ்ல மொழிபெயர்ப்பாரு. அப்ப மொழிபெயர்ப்புக்காக வாங்கியிருப்பாரு, கவிதைக்காக ஒன்று வாங்கிட்டாரு. இருமுறை சாகித்ய விருது வாங்கினது பாலசுப்ரமணியம் முக்கியமான ஆள். சுப்பிரமணியங்கிற பேர்லாம் கிராமத்துலதான் வைப்பாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம். ஜெகதீசன் என்கிற ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ. ஜெகதீசன் எதுக்காக வாங்கியிருப்பாரு அப்படின்னா வணக்கம் வள்ளுவத்துக்காக வாங்கியிருப்பாரு. ஜெகதீசன் என்கிற ஈரோடு தமிழன்பன் இவர் எதுக்காக வாங்கியிருப்பாருன்னா வணக்கம் வள்ளுவங்கிற ஒரு கவிதைக்காக சாகித்ய விருது வாங்கியிருக்காரு. வணக்கம் வள்ளுவ, வள்ளுவருக்கு வணக்கம் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழனாத்தான் இருப்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அப்ப தமிழன்பன் வள்ளுவருக்கு வணக்கம் வைக்கிறார், தமிழன் வள்ளுவருக்கு வணக்கம் வைக்கிறார், ஞாபகம் வச்சுங்க. ஜி திலகவதி கல்மரம். மு மேத்தா ஆகாயத்துக்கு அடுத்த வீடுங்கிற புது கவிதைக்காக வாங்கியிருப்பாரு. இந்த மு மேத்தா திரை இசை பாடல்கள் நிறைய எழுதியிருப்பாரு. அதுல சூரிய வம்ச படத்துல கூட ஒரு பாட்டு வரும், நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்கணும், ஒரு ஃபேமஸான பாட்டுலாம் பாடியிருப்பாரு. அப்ப நட்சத்திர ஜன்னலு ஆகாயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நீல பத்மநாபன் இலையுதிர் காலம். இலை கொஞ்சம் சின்னதா இருந்துச்சுன்னா இருக்கும், ரொம்ப நீளமான இலையா இருந்துச்சுன்னா உருந்து போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நீளம் இலையுதிர் காலம், இது கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து மேலாண்மை பொன்னுசாமி எதுக்காக வாங்கியிருப்பாருன்னா மின்சார பூக்காக வாங்கியிருப்பாரு. மின்சாரம் இருந்துச்சுன்னா மேல பொண்ணு மாதிரி லைட் எரியும், ஞாபகம் வச்சுக்கலாம். புவியரசு கையப்பம். அரசு வேலைக்கு போறீங்க எல்லாரும், நிறைய கையப்பம் போட வேண்டி இருக்கும். நாஞ்சில் நாடன் சூடிய பூ சூடர்க்க. சு வெங்கடேசன் காவல் கோட்டம்ங்கிற நாவலுக்காக சாகித்ய விருது வாங்கியிருப்பாரு. வேல்பாரிங்கிற ஒரு நூலை எழுதணும் இவர் தான். அதுவும் யூனிட் 8ல, முன்னாடி யூனிட் 8 இருந்தது, இப்ப யூனிட் 6 இருக்கு. வேல்பாரில இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. டி செல்வராஜ் தோலுக்காக வாங்கியிருப்பாரு. தோலை வித்தோம்னா நிறைய செல்வம் கிடைக்கும். ஜோடியா கை சேர்ந்துச்சு அப்படின்னா ஓசை வரும், ஞாபகம் வச்சுக்கலாம். ஜோடி குரூஸ் கொற்கைக்காக வாங்கியிருப்பாரு. பூமணி அஞ்ஞாடி. வண்ணதாசன் ஒரு சிறு இசை. ஸ்கூல் புக்கில் இருக்கவங்க இவங்க எல்லாமே ரொம்ப முக்கியம். இன்கிலாப் காந்தல் நாட்களுக்காக வாங்கியிருக்காரு. எஸ் ராமகிருஷ்ணன் சஞ்சாரம்ங்கிற நாவலுக்காக வாங்கியிருக்காரு. சோ தர்மன் தர்மராஜ் சூழ்ங்கிற நாவலுக்காக வாங்கியிருப்பாரு. இமயம், இமயமலைக்கு போனா பணம்லாம் செல்லாது, இமயம் செல்லாத பணம். அம்பை சி எஸ் லட்சுமி. அவங்க எதுக்காக வாங்கியிருப்பாங்க அப்படின்னா சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவைங்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க. மு ராசேந்திரன் காலாபாணிங்கிற ஒரு புதினத்துக்காக வாங்கியிருப்பாரு. இது நீங்க ஹிஸ்டரிலாம் படிச்சிருப்பீங்க. திருச்சி பிரகடனம்னு ஒன்று படிச்சிருப்பீங்களா, 1801 படிச்சிருப்பீங்க. அந்த திருச்சி பிரகடனத்தப்ப நம்ம இந்தியர்கள்லாம் பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டா ஒரு 20-30,000 பேர் சண்டைக்கு போவாங்க. அதுல கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 73 பேரை மட்டும் பினாங்கு தீவுன்னு ஒரு தீவு இருக்கும். அந்த பினாங்கு தீவுக்கு நாடு கடத்தி ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அந்த 73 பேரோட கஷ்டத்தை சொல்றதா இந்த காலாபாணிங்கிற புதினம். அதுக்காகத்தான் ராஜேந்திரனுக்கு சாகித்ய விருது கொடுத்திருப்பாங்க. அடுத்து தேவி பாரதி என்று அழைக்கப்படுற ராஜசேகரன், அவரு நீர்வழி படுவுங்கிற புதினத்துக்காக வாங்கியிருப்பாரு. இந்த நீர்வழி படுவுங்கிற வார்த்தை எங்க இருக்கும் அப்படின்னா கணியன் பூங்குடனார் பாடிய யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற ஒரு பாட்டு இருக்கு, தீதும் நன்றும் பிறதர வாரா. அதுல இந்த நீர்வழி படுவும் புனைபோல் ஆறுயிர்னு ஒரு வரி வரும், அதுல இருந்து எடுத்திருக்காங்க. கண்ணையன் தட்சிணாமூர்த்தி கருங்குன்றம்ங்கிற மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய விருது வாங்கியிருக்காரு. ரா வெங்கடாசலபதி, இது இப்ப ரீசெண்டா கேள்வி கேட்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல ரெண்டுமே. ரா வெங்கடாசலபதி திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 இந்த ஆய்வு நூலுக்காக சாகித்ய விருது வாங்கியிருக்காங்க. 1908 திருநெல்வேலி எழுச்சி நடந்திருக்கும். அந்த சம்பவம் என்ன அப்படின்னா வஉசியும் சுப்பிரமணிய சிவா இவங்க 2 பேரோட தலைமையில இங்க கோரல் மில் தொழிலாளர்கள் இருப்பாங்க, அவங்க ஒரு ஸ்ட்ரைக் நடத்துவாங்க. அதுக்கு இவங்களோட தலைமையில தான் நடந்திருக்கும் அந்த ஸ்ட்ரைக்கு. அத ஆஸ்துரைன்னு ஒருத்தர் படிச்சிருப்பீங்க ஹிஸ்டரியில. மணியாச்சி புகைவண்டி நிலையத்துல வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆஸ்துரை,
அவர் ஏன் கொல்லப்பட்டார் அப்படின்னா இங்க நிறைய சம்பவம் பண்ணியிருப்பார். இந்த திருநெல்வேலி எழுச்சியில நம்ம ஆளுங்க நிறைய பேர்த்த ரொம்ப கொடூரமா கொண்டிருப்பாரு. ஸோ அதுக்காக தான் இந்த ஆஸ்துரவே கொண்டிருப்பாங்க. அதுல சுட்டவர் யார் அப்படின்னா வாஞ்சிநாதன். அவருக்கு யார் அது துப்பாக்கி சுட சொல்லி கொடுத்தா அப்படின்னா தமிழின் சிறுகதையின் அதாவது முதல் சிறுகதையோட ஆசிரியர் யார் அப்படின்னா வாவே சொய்யர். அவர் தான் அந்த துப்பாக்கி சுட சொல்லி கொடுத்திருப்பாரு. ஸோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். திருநெல்வேலி எழுச்சியும் வாவுசியும் 1908 கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பா விமலா எனது ஆண்கள்ங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு நூலுக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ பா விமலாங்கிற ஒரு பெண்ணு, எனது ஆண்கள், பெண்கள் ஆண்களை எனது ஆண்கள் தான் சொல்ல போறாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பாவி பயலே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப பா வி பாவின்னு யாரை சொல்றாங்க? ஆண்களை சொல்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மலையாள நூலால எண்டே ஆணுங்கள்னு ஒரு நூல் இருக்கும், அதை தமிழ்ல இவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. அதுக்கு சாகித்ய விருது கிடைச்சிருக்கு. ஸோ இதுல நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா சொல்லல. 1955 இருந்து 2024 வரைக்கும் கொடுத்த சாகித்ய இடம்ல புக்கில் கொடுத்தது ஒரு சில முக்கியமான சொல்லியிருக்கேன். இந்த பிடிஎஃப் ஆப்ல ஷேர் பண்றோம், அதுல ஃபுல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க. அது எல்லாம் எந்த எக்ஸாமா இருக்கட்டும், சாகித்ய இடம் வந்து கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கு. சாகித்ய இடம்ல கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம். சாகித்ய அகாடமி டேஷ் இந்திய மொழிகளை அங்கீகரித்துள்ளது. ஃபர்ஸ்ட் பாயிண்டா பார்த்தோம், 24 மொழிகளை அங்கீகரித்துள்ளது. இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. வண்ணதாசன், இன்குலாப், ராமகிருஷ்ணன், சோ தர்மன் இவங்களோடது. வண்ணதாசன் வந்து ஒரு சிறு இசைங்கிறதுக்காக சாகித்ய விருது வாங்கியிருப்பாரு. இந்த ஒன்னே ஒன்று தெரிஞ்சாலே இந்த பொறுத்துக்கு ஆன்சர் பண்ணலாம். மேக்சிமம் இதுல கேட்ட கேள்வி எல்லாத்துலயும் பொறுத்துகளை ஒரு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா பொறுத்திற மாதிரி தான் இருக்கு. வண்ணதாசன் ஒரு சிறு இசை, அதுக்கப்புறம் இன்குலாப் வந்து காந்தல் நாட்கள், ராமகிருஷ்ணன் வந்து சஞ்சாரம், தர்மன் வந்து சூலுக்காக வாங்கியிருப்பாரு. அடுத்த கேள்வி மேலாண்மை பொன்னுசாமியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற படைப்பு எது? மின்சாரப்பூ. கல்மரம் யாரு வாங்கியிருப்பா? ஜி திலகவதி வாங்கியிருப்பாங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, நட்சத்திர ஜன்னல் பாட்டு ஞாபகத்துக்கு சொன்னேன், மு மேத்தா. அப்பாவின் சிநேகிதர், அப்பானாலே சோகம், அப்பாவோட சிநேகிதன் அதை விட சோகம், அசோகமித்திரன் சொல்லியிருந்தேன். சூல் நாவலின் மையக்கதை எது? சூல் யாரோடது அப்படின்னா சோ தர்மன் பார்த்தோம். இங்க மையக்கதை எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுல தண்ணீர் பிரச்சனை தான் சொல்லியிருப்பாரு. அடுத்து 2019ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி வழங்கும் யுவ புரஸ்கார், இதே சொல்லியிருந்தேன், கரண்ட் அஃபேர்ஸ் புக்ல அதை தெளிவா கொடுத்துருப்போன்னு. யுவ புரஸ்கார்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சபரிநாதன். 2024 யார் யுவ புரஸ்கார் வாங்கினாங்கிறத படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தெரிஞ்சா. சிறந்த பெண் எழுத்தாளர் பெயரினை மட்டும் சுட்டுகன்னு கேட்டிருக்காங்க. சுரதா யாரு? ஓமை கவிஞர் ராசகோபாலன் இயற்பெயர் வச்சிருப்பாரு. பாவேந்தர் பாரதிதாசனோட கவிதை மீது கொன்ற பற்றின் காரணமாக சுப்புரத்தினதாசன் பேரை மாத்தி அதையும் ஷார்ட்டா சுரதான்னு வச்சிருப்பாரு. அதனால இது இவரு ஆண். இங்க கேட்டது பெண்ணுன்னு கேட்டிருக்காங்க. சுஜாதாவும் ஆண் தான், மௌனியும் ஆண் தான், அம்பை மட்டும்தான் பெண்ணு. ஸோ முன்னாடி பார்த்த டேபிள்லேயே இருந்திருக்கும். உங்களோட பெயர் லட்சுமி அப்படின்னு பார்த்திருப்பீங்க. அடுத்து கோபல்லாபுரத்து மக்கள் என்ற புதினத்திற்காக சாகித்ய பரிசு பெற்றவர் யாருன்னா கி ராஜநாராயணன். புதிய தரிசனங்கள் என்ற நூலுக்கு வாங்கினது யாருன்னா பொன்னீலன். இவர் முக்கியமான நாள் பார்த்திருந்தோம். 2 முறை சாகித்ய விருது வாங்கினது யாருன்னா சிற்பி பாலசுப்ரமணியம். ஒன்னு வந்து கிராமத்து நதிங்கிற நாவலுக்காக வாங்கியிருப்பாரு, இன்னொன்னு மொழிபெயர்ப்புக்காக வாங்கியிருக்காரு, அக்னி சாட்சிங்கிறது. அப்ப சிற்பி பாலசுப்ரமணியம். மூவாவின் சாகித்ய அகாடமி, மூவா விளக்குல முட்டாம வான்னு சொல்லியிருந்தேன். ஸோ மூவா விளக்குல முட்டாம அகல் விளக்குக்காக வாங்கியிருப்பாரு. அடுத்து தண்ணீர், கரிப்பு மணிகள், கல்மரம், சாய்வு நாற்காலி. இது 2 சாகித்ய அகாடமி கிடையாது, அவங்களோட நூலு. கல்மரமும் சாய்வு நாற்காலியும் சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாங்க. இதுலயே அதே மாதிரி கல்மரத்துக்கு யாரு? திலகவதி. சாய்வு நாற்காலிக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு வேலை வாங்கிட்டு அப்படின்னா தோப்புல போய் நாற்காலியை போட்டு சாஞ்சலாம் சொன்னேன். தோப்பில் முகமது மீரான். இவங்க 2 பேர்த்தையும் பொறுத்தீங்கனாலே இதுக்கு ஆன்சர் வந்துடும். கரிப்பு மணிகள் ராஜம் கிருஷ்ணன். 10th புக்ல இவங்களை பத்தி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. லாஸ்டா நடந்த குரூப் 4ல கூட அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. உப்பள தொழிலாளரை பத்தி சொல்றது எது அப்படின்னு, கரிப்பு மணிகள். தண்ணீர், அசோகமித்திரன். அன்பளிப்பு, இது ஒண்ணு மட்டும் சாகித்ய அகாடமியா இருக்கும், மற்றதெல்லாம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் கிடையாது. அன்பளிப்பு யாருன்னா அழகா ஒரு வேலையை செஞ்சா அன்பளிப்பு கொடுப்பாங்க சொல்லியிருந்தோம். அழகிரி சாமி கரெக்டா தான் புரிஞ்சிருக்கு. இது எல்லாமே சரிதான். கேடி திருநாவுக்கரசு திருக்குறள் நீதி இலக்கியத்துக்காக வாங்கியிருப்பாரு. இவர்ல இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அறம் என்பதற்கு 8 வகையான பொருள் இருக்குன்னு சொன்னதும் இந்த கேடி திருநாவுக்கரசு தான். வெண்மணி நிகழ்வை மையப்படுத்தி வெளிவந்த இந்திரா பார்த்தசாரியின் புதினம் எது? குருதி புனல். கமல்ஹாசன் கூட ஒரு படம் நடிச்சிருக்காரு இந்த டைட்டில்னு சொல்லியிருந்தேன். வேங்கையின் மைந்தன் அகிலன். அகில் 4 மரம், வேங்கை 4 மரம். இது 2வது வாட்டி கேட்டிருக்காங்க. சோ தர்மனோட சூழ்ங்கிற ஒரு நூல் எதை பத்தி சொல்றது அப்படின்னா நீர்நிலைகளை பத்தி சொல்றது. செல்லாத பணம், இமயமலைக்கு போனா பணம்லாம் செல்லாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இமயம் அப்படிங்கிறதா அதுக்கு ஆன்சர். செல்லாத பணம் யார் வாங்கியிருப்பான்னா இமயம். இவ்வளவுதான். ஸோ
ஸோ சாகித்யம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே தெளிவாக படிச்சுங்க. தேங்க்யூ.